நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு சாங் மேக் பண்ணணும், நாம ஒரு மியூசிஷியனா இருந்தா எப்படி இருக்கும், நாம ஒரு சாங் கிரியேட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஏன் உங்களுக்குள்ள ஒரு மியூசிஷியன் ஒளிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெமினியை வச்சு ஒரு மியூசிக் கிரியேட் பண்ண போறோம் சாங்கை. ஸோ ChatGPTலேருந்து ப்ராம்ப்ட் எடுத்து நான் ஜெமினியில் போட்டு உங்களுக்கு சாங் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நீங்கள் ஜெமினிட்டே கேட்டுக்கலாம், நீங்கள் வந்து போக போக சொல்கிறேன். ஓகே, ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜெமினி ஓப்பன் பண்ணி இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், தொட்டுனீங்கன்னா தொட்டுக்கிட்டு இங்கே வந்து கிரியேட் மியூசிக் இருக்கா, ஸோ அதை நீங்கள் தொடணும். ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மலாகவே கிரியேட் அ சாங் அப்படின்ட்டு இங்கே பாரு நிறையாவே உங்களுக்கு நிறையா எக்ஸாம்பிளுக்கு நிறைய வச்சுருக்காங்க. 8-பிட்டு, ஃபோக் பாலட், அப்புறம் லேட்டின் பாப்பு, 90s ரேப்பு, இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட்டு கிரியேட் அ சாங்கு அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அது வந்து ஏதோ ஒரு சாங்கு உங்களுக்கு வேணும்னா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லிரிக்ஸ் வச்சுருக்கேன், இந்த டோனில் பாடணும் அப்படின்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்தாலும் பாடும். அது இல்லாமல் இவங்க ஸ்டைல் அவங்க ஸ்டைல்னு சொன்னீங்கன்னா கூட அதோட ஸ்டைலில் கொஞ்சமாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு இது பண்ணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஒன்று காலேஜ் லைஃப் பற்றி ஒன்று எழுதி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாட்டு ரெடி ஆயிரும். ஸோ நிறைய பேர் இசையமைப்பாளராக மாற என் வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெடியான வேட்டி உங்களை பார்க்குறேன். ஓகே நண்பர்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாலிக்கு ரொம்ப அப்படின்னு நம்ம டைட்டில் போட்டு பாட்டு இருக்கு. அங்கே வந்து மத்தளம்லாம் இருக்குது. ஸோ இந்த கவர் இமேஜ் கூட சூப்பராக தான் இருக்கு. ஆனால் டைட்டில் மட்டும் நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து நம்ம பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. அட்டெண்டன்ஸ்க்கு ஓடுடா, அசைன்மெண்டா காப்பிடா, செமஸ்டர் வந்தா நம்ம எல்லாம் சாரிடா, காலேஜுக்கு வந்தோம் படிக்க கொஞ்சம், ஜாலிக்கு ரொம்ப. ஸோ உண்மையாகவே சத்தியமாக வேற ஒரு லெவல் இருக்குது இந்த பாட்டு. ஸோ கொஞ்சம் லிரிக்ஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லை சில டைமில். மற்றதெல்லாம் பாடினதெல்லாம் மாடல சொல்ல சூப்பராக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களுமே. ஸோ ஜெமினியில் அது ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரெடிட்ஸ் இருக்கும், பார்த்துக்கிறேன். அனிருத்தான்ட்டு அனிருத்தோட ஸ்டைலில் கேட்டிருக்கேன். ஆனால் ஸ்டைலில் வருமானு தெரியாது. பட் ஆனால் ஒரு பாட்டு வரும். ஸோ இது வந்து லவ் ஸ்டோரிக்காக ஒன்று கேட்டிருக்கேன். ஸோ இந்த பாட்டு கொஞ்சம் வெயிட்டிங், ஏன்னா அந்த ஸ்டைலில் வருமானு தெரியல. ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி பாடுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருந்தால் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. நீங்கள் வேணால் பார்த்துட்டு அந்த ஸ்டைலில் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள், அனிருத் ஸ்டைலில் இது இருக்குதா அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய சொல்லிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கேம்பஸில் செம்ம ஜாலி அப்படின்ட்டு ஒரு மத்தத்தை போட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸுக்கு கிடச்சிருக்கு. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸ்குவாட், லவ் ஸ்குவாட், யாரு வின்னா? சிங்கிள் செம்ம ஜாலி, பாக்கெட்ல கேஷ், மைண்ட்ல ஹாப்பி, லவ் கியூட் ஸ்டோரி, சண்டே வந்தா சாரி. நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு லிரிக்ஸ் அவ்வளோக்கு ஒத்து வரல. ஸோ வேற ஏதோ பற்றி நான் வந்து கேட்டுட்டு ஒரு லிரிக்ஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்காக கொண்டு வந்து காட்டுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஒரு சாய் அபிசங்கர் ஸ்டைலில் ஒரு இது கேட்டிருக்கேன். ஸோ ரைட்டிங்ஸ் அதால் கிரியேட் பண்ண முடியாது, அவங்க எப்படி ரைட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிடுச்சு. பட் ஆனால் அவங்களோட இத்தனை மியூசிக் வந்துருக்கும்ல, ஸோ அவங்களோட ஸ்டைலை ஏதோ பண்ண முடியும். லைட்டாக ஏதாவது 100க்கு 1% அப்படின்ட்டு கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்கேன். அதோட அவுட்புட் வரப்போகுது, வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பாட்டு வந்துருச்சு. ஸோ இந்த பாட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. சாய் அபிசங்கரோட சாங் எப்படி இருந்துச்சு, அனிருத்தோட சாங் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ 2 பேரும் கம்பேர் பண்ணுறது ஒரு தப்பு தான். பட் இருந்தாலும் திடீர்னு என் மைண்டுக்கு வந்ததுனால நான் 2 பேர் பேரை போட்டேன். ஸோ எந்த உள்நோக்கும் எந்த குத்தும் இல்லை. ஸோ சும்மா நான் மைண்டில் வந்துச்சு அப்படிங்கிறதுனால அது போட்டேன். ஓகேவா? தம்ப்நெயில்லையும் இதுதான் பார்த்து வந்துருப்பீங்க. ஸோ இதுக்காக தான் போட்டேன், தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. தென் இதோட கவர் இமேஜ் வந்து நல்லா இருக்கு, ஒரு டீ அந்த ஒரு ஃபோனு. ஏன்னா இது ரீல்ஸும் டீயும் பற்றி ஒரு பாட்டு. சாரி நண்பர்களே, இது வந்து நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியுது. ஸோ பொண்ணு பாடுறாங்க,
ஸோ அவ்வளோ வைபா இப்போ வந்து நான் ஒரு இதாக கேட்டு ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. தென் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, பாட்டு வேணா சொல்லுங்க போட்டுடலாம். அண்ட் வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் இதை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். விழிக்கும் வீதி. இரவு பேசுது, நிலவு கேக்குது, வீதி எல்லாம் தூங்குதே, விளக்குகள் மட்டும் விழிக்குதே. நாளை என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது, ஆனா இன்று வாழ்றதுக்கு இந்த இரவு போதுமே. நண்பர்களே, உண்மையாவே இந்த சாங் நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லிரிக்ஸ்லாம் வேற லெவல் இருந்தது, அப்புறம் இடையில கொஞ்சம் மக்கர் பண்ணி இருந்ததுக்கு, தென் லாஸ்ட்டுமே கொஞ்சம் தப்பா இருக்குன்னு அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ஆனால் உண்மையாக நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா சூப்பராக இருக்குல்ல, சில டைம் நம்ம லிரிக்ஸ்லாம் கேட்டோடனே நமக்கு ஜாலியாக இருக்கும், வேற லெவல்ன்ட்டு. ஓகே குட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறேன். டாடா.